Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் போடுறேங்க, பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோவில் ஏதாவது நீங்கள் பிடிச்சதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொலு படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதாவது செவ்வாய்க்கிழமையே நான் வந்து கொலு படிங்க வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வாங்கி வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம கலட்டி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். இது வந்து நான் 5 படி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொலு படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் போடணும் அண்ட் பேக் ட்ராப் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பேக் ட்ராப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெல்வெட் கிளாத்தில் அழகாக கோலம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் பேக் ட்ராப்புக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பேக் ட்ராப் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு மேலேயும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு அழகாக டிசைன் பண்ணியாச்சு. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதனால் என்ன பண்ணேன்னா ஒயிட் கலர் ஃப்ளாரில் வந்து டெக்கரேட் பண்ணேன். ஸோ பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாலை வந்து தொங்க வச்சுட்டேன். ஸோ பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் ஒரு கிளாத்து அதையும் போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து படி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 5 படி எனக்கு பத்தலை. அதனால் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு 5 படி மாதிரி செட் பண்ணிட்டேன். பாக்ஸஸ், அதுக்கப்புறம் டீ பாய், ஸ்டடி டேபிள் இதெல்லாம் வச்சு அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ஒயிட்டில் போட்டேன். ஃபஸ்ட்டு டார்க் கலர் போட்டேன். அந்தளவுக்கு பொம்மை எடுப்பாக தெரியலை, அதனால் ஒயிட் வந்து மாற்றிட்டேன். அந்த ஒரு படிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கலர் பூ அந்த டிசைனில் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கலர் பேப்பரில், இல்லைனா இந்த மாதிரி சமைக்கி வச்ச மாதிரி நம்ம போட்டோன்னா அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் அண்ட் கோல்டன் இருந்துச்சு. அதனால் 5 படிக்கு வந்து நான் க்ரீன் கலர் வச்சுக்கிட்டேன், அந்த பக்கம் கோல்டன் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு படிக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியும் அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லைட்ஸ் போட்டோன்னா இன்னுமே நல்லா க்ளோவிங்காக சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொலு படி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கலசம் வைக்கிறதுக்கு முந்தின நாள் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கலசம் வச்சதுக்கப்புறம் பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்க தான் டைம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் டே 1 ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் நமக்கு முந்தின நாளே இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாதம் செய்யணும், வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, ஸோ அவங்கள கவனிக்கணும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால் இதெல்லாமே முந்தின நாள் பண்ணி வச்சிடணும். கொலு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு 2வது வருஷம். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷனாக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மூலமாக கூட இந்த கொலு வந்து வைக்கலாம். ஸோ இப்போ வந்து கொலுவோட ஓவர் லுக் பார்த்தோம். முதல் படியில் பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் நம்ம நவராத்திரி கொண்டாடக்கூடிய துர்க்கை அம்மனை வந்து நடுவில் வச்சுருக்கேன். இங்கே லக்ஷ்மி, சரஸ்வதி, இங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மயிலிறகு, இது வந்து ஒரு விசிறி மாதிரி இருந்துச்சுங்க, அது பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு கீழ்ப்படியில் பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மண், சீதா, ஹனுமனோடு இருக்க மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த வருஷம் வாங்கினது தான் இது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள், இங்கே வந்து பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரு. இங்கே அத்திவரதர் வச்சுருக்கேன். இந்த கோபுரம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் மயிலாப்பூரில் தான் வாங்கினேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கம் அப்புறம் நந்தியோடு வச்சுருக்கேன். அதுக்கு கீழ்ப்படியில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி, அதுக்கப்புறம் தசாவதாரம் வச்சுருக்கேன். எப்போ நம்ம கொலு வச்சாலும் இது 2 வைக்கிறது ரொம்பவே அவசியம். அதனால் இங்கே வச்சுருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, விநாயகர், முருகரோடு இருக்கார். அதுக்கு கீழ்ப்படியில் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விநாயகர் வந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டு. புதுசாக வாங்கின மாமா மாமி, அது ஒரு ஆண்டாள் வேஷத்தில் இருக்க மாதிரி இருக்கும், அது வச்சுருக்கேன். இங்கே வந்து மரப்பாச்சி பொம்மை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது அலங்காரம் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மரப்பாச்சி பொம்மை வந்து கண்டிப்பாக கொலுவில் வைக்கணும். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை வச்சுருக்கேன். அந்த பொம்மைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 விநாயகர் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து கலச சொம்பு வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, நிஜம் கலசம் மாதிரி இருந்துச்சு. கீழ்ப்படியில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உப்பு, பருப்பு, மிளகா, அதெல்லாம் அரிசி, இந்த மாதிரிலாம் கடை வச்சுருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி மாடு கண்ணுக்குட்டி இருக்க மாதிரி வச்சுருக்கேன். மரத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காய்கறி மாதிரி, அதுவும் வந்து உங்களுக்கு மண் தான். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தேங்காய், தக்காளி, வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மிக்கல், ஆட்டங்கள், உரல், அதுக்கப்புறம் அடுப்பு, மரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கொடாடி பைப்பில் வந்து 3 பேர் தண்ணி பிடிக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து அழகாக உட்காந்துருக்காங்க. இது இந்த வருஷம் வாங்கின பொம்மை. நம்ம கொலுவில் பார்த்திங்கன்னா முதல் படியில் பறவைலாம் வைக்கலாம். அதாவது கிளி, புறா, மயில் இந்த மாதிரிலாம் வைக்கலாம். நான் 2 பக்கம் கார்னரில் பறவைங்க வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த படிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மணை போட்டு அதுக்கு மேலே நான் கலசம் வச்சுருக்கேன். கலச சொம்பு பார்த்திங்கன்னா ஒரு தாமரை ஷேப்பில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க. அதில் வந்து கலச சொம்பு வச்சுருக்கேன். அதுக்கு 2 பக்கமும் சைடில் யானை வச்சுருக்கேன். அங்கே டெய்லி நம்ம கீழே வச்சுட்டோம்னா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால கீழே வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் கூட வைப்பாங்க. நான் வந்து கீழே வச்சு தான் பூஜை பண்ணுறது. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி விளக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விளக்கு. இந்த வருஷம் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த விளக்கு இது. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கீழே வச்சுக்குவேன். பிரசாதம் பார்த்திங்கன்னா நமக்கு அன்னன்னைக்கு என்னென்ன பிரசாதம் செய்கிறோமோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு நம்ம சாமிக்கு படைக்கலாம். காலையிலையும் ஈவினிங் 2 நேரமும் பார்த்திங்கன்னா பூஜை செய்யணும். 2 நேரமும் நெய்வேத்தியம் வைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மஞ்சள், குங்குமம், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், தண்ணி வந்து டெய்லியும் சாமிக்கு தண்ணி வைப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் பீட், வளையல், பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலச சொம்பு. நான் கொலு ஸ்டார்ட் பண்ணப்போ அம்மா வாங்கி கொடுத்தது. ஸோ போன வருஷமும் இந்த வருஷமும் இதை வச்சுருக்கேன். இது பக்கத்தில் ஒரு தாம்பூல பிளேட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மயில் மாதிரி ஒரு பிளேட்டுங்க. அதில் வந்து டெய்லியும் பூ நம்ம மாற்றி வைக்கலாம். இந்த 5 படிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு கிருஷ்ணர் வச்சுருக்கேன். எப்போவுமே அந்த கிருஷ்ணர் அங்கே தாங்க இருப்பார். அவ்வளோ அழகான ஒரு கிருஷ்ணர். அது பக்கத்தில் பழனி காவடி செட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பழனியில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து ராஜா வேஷத்துலையும் இருப்பார், ஆண்டி வேஷத்துலையும் இருப்பார் இல்லைங்களா. ஸோ ராஜா வேஷம் இருக்க மாதிரி அங்கே முருகர் வச்சுருக்கேன். அது கீழே காவடி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் வாத்தியம்லாம் வாசிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கார். அதை 3 பேர் வழிபடுறாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு கோபுரம், அப்புறம் ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கேன். அதுக்கு கீழ்ப்படியில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா தாயம் விளையாடுறாங்க 4 பேர் உட்காந்து. அது பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வந்து வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்புறம் மாடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறாங்க. அப்புறம் ஒரு அம்மா இட்லி சுடுறாங்க. அது 2 பேரும் வாங்க வந்திருக்காங்க. ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க. ஒரு அம்மா தோசை சுட்டு விற்கிறாங்க. அப்படி வச்சுருக்கேன். அண்ட் இந்த குட்டி மினியேச்சர் செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கப்பூரோட சிக்னேச்சர் ஃபுட்ஸுங்க. அந்த மினியேச்சர் கலெக்ஷன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழ்ப்படியில் பார்த்திங்கன்னா கல்யாண செட்டு வச்சுருக்கேன். கல்யாணம் முடிச்சுட்டு விருந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் கல்யாண செட்டில் பார்த்திங்கன்னா ஐயர் மேள தாளத்தோட சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் விருந்து சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா 2 பேரும் பரிமாறுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க் செட்டப் கொடுத்துருக்கேன். அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பழம் விற்கிற மாதிரி தள்ளு வண்டியில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். பார்க்கில் பார்த்திங்கன்னா குட்டி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ரோடு அந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருக்கேன்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 ஸ்டெப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அவன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிரிக்கெட் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் பண்ணது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த பொம்மை வாங்கினா. அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படிலாம் கொலு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சேன். அடுத்த வீடியோவில், அதாவது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, தாம்பூலம் என்ன கொடுத்தேன், அதுக்கு பிரசாதம் என்ன பண்ணேன், அதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டு நவராத்திரி கொலு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.